ஈரோட்டுல சகோதரர் ஜோசப் விஜய் பேசும்போது ஸ்டாலினுக்கு எதிராக அவரு பேசுறாரு. யாருமே ஈக்காக்க அசையல. இப்போ அந்த கூட்டம் விஜயை பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம், அருந்ததியர் மக்கள் கூட்டம். அதே கூட்டத்துக்குள்ள சீமானை எதிர்த்து பேச வராரு. ஒட்டுமொத்த கூட்டமா ஆர்ப்பரிச்சு கைத்தட்டது. அப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டம் ஸ்டாலின் எதிர்ப்பு கூட்டம் அல்ல, சீமான் எதிர்ப்பு கூட்டம் தான். அடுத்த கூட்டத்தில் நீங்க செட்டப் பண்ணி ஸ்டாலினை எடுத்து நாங்க பேசுவோம் கைத்தட்டுங்கன்னு ஆதவர்ஜனாவும் ஜான ஆரோக்கியசாமி கூட்டத்தில் வந்தவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி கைத்தட்ட வச்சாதான் உண்டு. இவங்க மூக்கு அறுபட்டு போச்சு. அது ஸ்டாலின் எதிர்ப்பு கூட்டம் அல்ல. அது பிரேமலதா அம்மையார் விஜய் ஆப்ஷனா எடுக்கல. விஜயகாந்த் தான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஎம்கே, செகண்ட் ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நிலைமை. அப்போ ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அவரை சுத்தி போனா தங்களுக்கு லாபம்னு தான் 3 வரும். அவரை தான் பிரியாரிட்டியா வைப்பாங்க.